நம்ம ஏம்பலம் அரசு பள்ளிங்க 5% தான் பாஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எடுத்த முயற்சிகளின் காரணமாக 92% பேர் பாஸ் பண்ணாங்க. 1,00,000 ரூபாய் பரிசு வாங்கினாங்க அந்த ஆசிரியர்கள். நான் கல்வித்துறையை எடுத்ததற்கு காரணம், ஒரு தலைமுறையை தாண்டி நம்முடைய உழைப்பு நிற்கும், அதன் பலன் அவர்களை சென்றடையும் என்கின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அந்த கல்வித்துறையை நான் விரும்பி தேர்ந்தெடுத்தேன். அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை நாங்கள் 10ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தி மகிழ்ந்தோம். பள்ளி கல்லூரிகள், அரசு பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இலவச கல்வியை அளித்தோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தியதன் ஒரு காரணமாக மாநிலம் முழுவதும் மிகச்சிறப்பான ஒரு தேர்ச்சி சதவீதத்தை கல்வித்துறையில் எங்களால் பெற முடிந்தது. குறிப்பாக ராஜபவன் தொகுதியில் சொல்ல வேண்டும் என்றால், அன்றைக்கு கல்வி காலேஜ் 56% இருந்ததை 93% உயர்த்த முடிந்தது. அதே போல சுஷலாபாய் பெண்கள் பள்ளி 47% இருந்தது 93% இப்படி எத்தனையோ பள்ளிகள் ராஜபவன் தொகுதியிலே எங்களால் சொல்ல முடியும். நம்ம ஏம்பலம் அரசு பள்ளிங்க 5% தான் பாஸ் பண்ணுவாங்க. நாங்கள் எடுத்த முயற்சிகளின் காரணமாக 92% பேர் பாஸ் பண்ணாங்க. 1,00,000 ரூபாய் பரிசு வாங்கினாங்க அந்த ஆசிரியர்கள். நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்றத வரைக்கும் நான் ஒரு சாதனையா எடுத்துக்கலைங்க. ஒரு சமுதாயமே உயர்ந்திருக்கின்றத இந்த இடத்துல நான் குறிப்பிட விருப்பப்படுகிறேன். ஏன்னா அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்கலாம் சாதாரண மத்திய தர குடும்பம், ஏழை குடும்பம். அந்த பிள்ளைகள்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு என்னோட ஆட்சி காலத்துல வந்தாங்க. எனக்கு அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அது மாத்திரம் இல்ல, அதே பள்ளிக்கூடம், அதே ஆசிரியர்கள் மிகச்சிறப்பான கல்வி அவங்களுக்கு கொடுக்க முடிந்தது என்பதை நாங்கள் நிரூபித்தோம். அதற்கு காரணம், அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக கிராமப்புற பகுதிகளில் 90% மேல ரிசல்ட் காமிச்சா 1,00,000 ரூபாய் அறிவிச்சோம். நகரப்புற பள்ளிகளில் 100% ரிசல்ட் காமிச்சா 1,00,000 ரூபாய் அறிவிச்சோம். அது அந்த ஆசிரியர்களுக்கே கொடுத்து மகிழ்ந்தோம். அப்ப ஆசிரியர்களும் ஊக்கப்படுத்தப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைத்து மிகச்சிறப்பான ஒரு நிலைமைக்கு அவர்கள் செல்வதற்கு எங்களால் உதவ முடிந்தது. வருகின்ற 2026 புதுவையில் அமைய இருக்கக்கூடிய எங்களது ஆட்சியில் தமிழகத்தில் எங்களது மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நான் முதல்வன் திட்டமும் புதுமை பெண் திட்டமும் புதுவையில் அமுல்படுத்தப்படும்.